ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் பெண்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி நெக்லஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 காப்பர் பீட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் பீட் போடலாம். இந்த சைடு 5 பிளாக் பீட் போட போகிறேன், அந்த சைடு 5 பிளாக் பீட், நடுவில் காப்பர் பீட். ஸோ 1 by 1 போட்டுக்கோங்க. காப்பர் பீட் 1, பிளாக் பீட் 1, கரெக்டாக 5 முடிச்சுட்டு ஒரு காப்பர் பீட் போட்டுட்டு பெண்டன்ட் போடுங்க. பெண்டன்ட் மேக்கிங் வந்து போன வீடியோவில் இருக்குது, போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ 2 சைடுமே கோத்தாச்சு. இப்போ கியர் லாக் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். கியர் லாக் போட்டுக்கோங்க. இப்போ கியர் லாக் போட்டுட்டு ஜம்ப்ரிங் போட்டு நான் லாக் பண்ணுறேன். ப்ரெஷர்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் பேக் ரோப். நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பேக் ரோப்லேருந்தே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜம்ப்ரிங் போட்டு நான் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சைடும் நீங்கள் வந்து அதே மாதிரியே பண்ணிக்கலாம். பைலர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். பாருங்கள், இப்போ லாக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா கியர் ஒயரையும் நீங்கள் அந்த பீட்ஸோடவே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த சைடு தள்ளிட்டு நம்ம அந்த சைடு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கியர் ஒயர் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் இது போட்டுகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் முடிச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து 1-2 பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கியர் ஒயர் வந்து லாக் போட்டுட்டு கட் பண்ணி லாக் போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இது ஈஸியாக இருந்தால் கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு நமக்கு லாக் போட்டு ஜம்ப்ரிங் போட்டு சேம் இதே மாதிரியே லாக் பண்ணிக்கலாம் பைலர் வச்சு. உங்களுக்கு எதாவது மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணுன்னா டிஎம் பண்ணுங்கள், நான் இருக்கிற மெட்டீரியல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் புதுசாக நிறைய டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜுவல்லரிஸும் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு டிசைனில் பெண்டன்ட் எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி கோக்குறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த சைடும் நீங்கள் லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புது டிசைன்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுவும் நான் டெய்லி பேசிஸில் போஸ்ட் பண்ணுறேன். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் செட் இப்போ முடிஞ்சிச்சு. இது கம்ப்ளீட் நெக்ஸ்ட் செட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் 150க்கு தான் சேல் பண்ணுறேன். ஷிப்பிங் காஸ்ட்டும் கம்மி தான். சென்னை ஷிப்பிங்க்கு 30 rupees தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். வேணுன்றவங்க பல்காக கூட என்கிட்ட புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பேலன்ஸ் இருக்க கியர் ஒயர் சிசரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற மிச்சம் ஒயரையும் அந்த பீட்ஸோடு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஒரு பெண்டன்ட் செட். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்து கொடுக்குறேன் 150 rupeesக்கு. இந்த நெக்ஸ்ட் செட் வித் ஒரு ஸ்டட் பேசிஸில் ஒன்று கொடுக்குறேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப்பில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஹேங்கிங் டைப்லேயே நான் வந்து பண்ணிட்டேன் இயரிங்ஸை. இந்த டிசைன் மாதிரி பெண்டன்ட்டில் இருக்க டிசைன் மாதிரியே நான் ஹேங்கிங்ஸும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் பெண்டன்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணிங்கனாலே இந்த இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். நான் ஹேங்கிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ஹூக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஐபின் மாதிரியே ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்பைடரை வச்சு நீக்கினீங்கன்னா அது வெளியே வந்துடும். இப்போ அந்த ஹோலில் வச்சு இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா ஹேங்கிங் மாதிரி சூப்பராக தொங்கும், நல்லாயிருக்கும் போட்டாலும். அந்த காலத்தில் நதியாலாம் இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம வந்து இயரிங்ஸ்லாம் போடுவாங்க. இப்போவுமே ட்ரெண்டாக தான் இருக்குது. ஓல்ட் இஸ் கோல்டு தான், எப்போவுமே போட்டாலுமே ட்ரெண்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த இயரிங்ஸ் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே அழகாக ஹேங்கிங் மாதிரி தொங்கிடும். இந்த ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க, அவ்வளோதான். இது ஹூக் டைப்பில் போட்டுக்கலாம். கிட்ஸ் வியர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டு வியர் பண்ணாலுமே க்யூட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் இயரிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த செட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் ஃப்யூச்சர் வீடியோஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம்காவும் நான் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். ஸ்டட்டு நான் வந்து கேன்வாஸில் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இதுலேயே நான் பிங்க் கலர்லேயும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் கோல்டு பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன ஸ்டோன் பால்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சேஞ்சுக்காக. இது வந்து காப்பர் பீட்ஸும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.